வேலையே இல்லாத பிரிட்ஜு, வண்டியே போகாத பிரிட்ஜு மேலே நின்று இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் எஸ் இன்னைக்கு அதாங்க. சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் நீ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ் ஆந்திரா போகிறோம். ஒரு குஷியாக இருக்குது ஆந்திரா போகிறோன்னு. ஸோ அதே உங்களுக்கு நான் வந்து பிளாகாக எடுத்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அதே சந்தோஷத்தோட எக்ஸைட்மெண்ட்டோடு ட்ராவல் பண்ணுங்கள். திருப்பதி போயிட்டு செம்மையாக ஆட்டம் போடுறோம். எஸ் நான் ஆந்திரா சீரியஸ் இன்றைக்கி இந்த ட்ரிப்புக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலை. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய ஆந்திரா ட்ரிப்பை. பேக்கெல்லாம் மாட்டிட்டு கிளம்பியாச்சு, போகலாமா? என்னென்னா நம்மளுக்கு இப்போ டைமே இல்லை. நம்மளுக்கு வந்து 10:35க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நம்ம ட்ரை பண்ண போகிற ட்ரெயின் வந்து ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி போகக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ் நம்ம யாரை போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயின் தான் நம்ம வந்து ஏற போகிறோம். 10:35க்கு அந்த ட்ரெயின் திருநின்ற ஊர் வந்துடும். இப்போ அங்கே 9:50க்கு அங்கே கிளம்பி 10:35க்கு திருநின்ற ஊர் வந்துடும். இன்னும் அந்த ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து கிளம்பியிருக்காது. 9:50 தான் அங்கேருந்து எடுப்பாங்க. 10:35க்கு திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பட்டாபிராம். ஸோ இந்த பட்டாபிராம்லேருந்து நம்ம உடனே நேராக திருநின்ற ஊருக்கு பரபரன்னு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிடலாம். எவ்வளோ ஃபேரு, எப்படி போகிறோம் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஆச்சு இவ்வளோ தான் ஃபேர். திருப்பதி போகிறதுக்கு இதுதான் ஃபேர். வெறும் 30 rupees தான். நீங்கள் 30 ரூபா நீங்கள் சென்னையிலேருந்து திருப்பதியே போயிட்டு வந்துடலாம் ஈஸியாக. 10:20க்கு ட்ரெயினாக போகணும். ஊரில் உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் இது வந்து அதாவது அங்கே வந்து 1, 2 இருக்கும். ஒன்று வந்து திருநின்ற ஊரோட கட் ஆகிற ட்ரெயின்ஸ் மட்டும்தான் 1 பிளாட்ஃபார்மில் போடுவாங்க. திருநின்ற ஊரில் பாசிங்கில் போகிற லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் 2. திருநின்ற ஊர்லேருந்து சென்ட்ரல் போகிறது, திருவள்ளூர்லேருந்து சென்ட்ரல், மற்ற ஊர்லேருந்து சென்ட்ரல் போகிற ட்ரெயின் தான் இங்கே நிறுத்துவாங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்குலாம் வந்து இந்த 4, 5 மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. வேறு போகிறது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். இது வந்து பார்க்க தான் லோக்கல் ட்ரெயின் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ட்ரெயின். ஸோ திருநின்ற ரயில்வே ஸ்டேஷனில் 10:20க்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது டிக்கெட் கவுண்டரில். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி வரட்டும். மணி இப்போது வெறும் 10 தான் ஆகுது. வண்டி வரட்டும். நார்மலாக நீங்கள் திருப்பதிக்கு பஸ்ஸில் போகணுன்னாலும் திருநின்ற ஊர்லேருந்து பஸ் இருக்குது. ஆனால் 200 ரூபா ஃபேர் கலெக்ட் பண்ணுவாங்க திருநெல்வேலி டு திருப்பதி. அதே நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா வெறும் 30 rupeesல முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. வேறு ஊர்லேருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறதுனாலே உங்களுக்கு ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு இங்கேருந்து மேல்மருவத்தூர், விழுப்புரம் போகிறதுக்கு, ஜோலார்பேட்டை போகிறதுக்கு, வேலூர் போகிறதுக்கு, திருவண்ணாமலைக்கும் இங்கேருந்து ட்ரெயின்ஸ் இருக்குங்க திருநின்ற ஊர்லேருந்து. ஸோ ஒரு மெயினான ஸ்டேஷன்னா அது இது திருநின்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் தான். உங்களுக்கு இதை விட்டால் வேறு எந்த ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு மெயின்னு நான் சொல்ல மாட்டேன். ட்ராவல் பண்ண போகிறது அந்த ட்ரெயின் கிடையாது, அந்த வண்டி கிடையாது. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த பிளாட்ஃபார்மில் வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி என்னடா இது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டு எல்லா ஸ்டேஷனும் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இது ஃபாஸ்ட் கணக்கில் தான் இது வரும். எக்ஸ்பிரஸ் கணக்குலேயும் இதை வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டேஷன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னு தெரியல, ஆனால் இது எக்ஸ்பிரஸ் கேட்டகரி தான் வண்டி. ட்ரெயினுக்கு வந்து மொத்த ஸ்டேஷன் வந்து 13 அப்படின்னு சொல்கிறாங்க. 13 இந்த ட்ரெயினுக்கு மொத்த ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் கிளம்பினோடனே ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டேஷன் நிற்கும்னா பேசன் பிரிட்ஜ், பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், திருநின்ற ஊர், திருவள்ளூர், அப்புறமா வந்து கடம்பத்தூர், திருவாலங்காடு, அதுக்கப்புறமா அரக்கோணம், திருத்தணி, அப்புறம் எகாம்பரக்குப்பம், அப்புறமா புத்தூர், ரேணிகுண்டா, அப்படியே திருப்பதி ரீச் பண்ண முடியும். கொஞ்சம் சேக்காக இருந்திருக்கும். இந்த ட்ரெயின் தாங்க நம்ம ஏற போகிறது. மிச்ச கதை உள்ளே போய் பேசலாம். 06727 சென்னை திருப்பதி மெமு எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி கிளம்பிடுச்சுங்க இந்த வண்டி. டீட்டெயில் பற்றி பார்த்தோம்னா இந்த வண்டி வந்து காலையில் 9:50க்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்பி மத்தியானம் 2 திருப்பதி போய் ரீச் பண்ணிடுது. 4 hours ஜேர்னிக்கிட்டே வருதுங்க இந்த வண்டி. ஃபேர் வெறும் 30 ரூபா தான். நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து எல்லா ஸ்டேஷன்லாம் நம்ம வந்து காட்ட போகிறது இல்லை. எல்லா ஸ்டேஷனும் ஒரு சில குட்டி குட்டி ஸ்டேஷனில் அந்த வண்டி நிற்கும். எல்லாத்தையும் நம்ம காட்டிகிட்டு இருந்தோம்னா டியூரேஷன் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம வந்து மெயினான ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக அந்த வீடியோ முடிக்கலாங்க.
எல்லாம் வந்துட்டோங்க திருவள்ளூருக்கு. ட்ரெயின் கரெக்டான டைமிங்கில் தாங்க போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை. அப்போ திருப்பதி போக போக தான் தெரிய போகுது. அந்த டைமுக்கு வந்து கடம்பத்தூர் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் மூச்சு கூட உடம்பு இல்லை, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருத்தணி போயிட்டு டீட்டெயிலாக அந்த இதோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவில் கடம்பத்தூரும் திருவாலங்காடு அரக்கோணம்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஷன் இந்த வண்டி கால்ட்டு இருக்குது. நம்மளால் இந்த வண்டியில் கூட மூச்சு விட முடியல. ஸோ அதனால் திருத்தணியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் 30 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரூட்டில் போகிறதுக்கு. வெறும் 30 ரூபா இருந்தால் நீங்கள் ஈஸியாக திருநின்ற ஊர்லேருந்தோ இல்லை சென்ட்ரல்லேருந்தோ நீங்கள் ஈஸியாக திருப்பதி போயிட்டு வந்துடலாம். இல்லை இறங்கி வரும்போதே உங்களுக்கு சொன்னதாங்க 30 ரூபா தான் இந்த ட்ரெயினில் ஃபேரு. இப்போ நான் உங்களுக்கு டிக்கெட்டை ஃபுல்லாக காமிச்சிட்டேன். 30 ரூபா தான் இந்த வண்டியில் ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க. திருநின்ற ஊர்லேருந்து திருப்பதி போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் கலெக்ட் பண்ணுற ஃபேர். இதை நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னா 35 ரூபா ஆகும் நினைக்கிறேன். ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். நான் சென்ட்ரல்லேருந்து தான் இந்த வண்டி போட் பண்ண வேண்டியது. ரொம்ப நேரம் வேறு வழி இல்லாமல் நேரம் நான் அங்கேருந்து வரணும், மடிப்பாக்கம்லேருந்து வரணுங்கிறதுனால திருநின்றவூர்லேருந்து தான் அந்த வண்டியை ஏற முடியுது. நான் யூஸ் பண்ணுற ட்ராவல் பேகு, முன்னாடி ஒரு ட்ராவல் பேக் இருந்துச்சு எனக்கு. அதனால் அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல, காணோம். அதுக்கப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இருக்கிற இதெல்லாம் தூக்கி போட்டுன்னு இந்த பேக் எடுத்துன்னு வந்துட்டேன் நான். இந்த பேக் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி ட்ராவல் பேக்கு. ட்ரெயின் செம்ம ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. திருத்தணி வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்தாலும் பேச முடியும். திருப்பதிக்கு இப்போ நான் இதுக்கு சம்மந்தம் இல்லாத இந்த பிளாக் நான் இப்போ எதுக்கு எடுக்கிறேன்னா, சம்மந்தம் இல்லாத எடுக்கல, ஒரு காரணத்தோடு தான் நான் வந்து திருப்பதிக்கு போயிட்டுருக்கேன். சரி, என்னன்னு கேட்டோம்னா, இந்த திருப்பதிக்கு நம்ம எப்படி போகிறது, எப்படி நம்ம அங்கே போய் கோவிலில் போய் சாமி தரிசனம் பண்ணுறது, எல்லாமே அதெல்லாம் கவர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் அங்கே சீனிவாச மண்டபம் இதெல்லாமே இருக்குது, அங்கெல்லாம் அப்படியே ரூம்ஸ் எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறது இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் இருந்து பஸ் இருக்குது நம்மளுக்கு சென்னைக்கு. கோயிலுக்கு போக போகிறது இல்லை, நம்ம வந்து அங்கேருந்து என்னென்ன என்னால் காட்ட முடியுமோ அந்த முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டீட்டெயிலாக நான் காட்டுறேன் எல்லாமே. ஓகேவா? அங்கே நீங்கள் இறங்கிங்க அப்படி ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே நான் வந்து காட்டிடுறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக திருப்பதி எப்படி ரீச் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த பிளாக். திருப்பதி ரீச் பண்ணிட்டாங்க. திருத்தணி ரீச் பண்ணியிருக்கோம். 11:45க்கெலாம் திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா கரெக்ட் டைமில் தான் போய்ட்டுருக்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டிலேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த வண்டி திருப்பதிக்கு என்ன டைமில் போகிறது, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். போகலாமா? ட்ரெயினுக்கு தமிழ்நாட்டில் இருக்க லாஸ்ட்டு ஸ்டேஷன் இந்த திருத்தணி தான். இதை விட்டால் நம்மளுக்கு வந்து ஏகாம்பரக்குப்பம் தான் இந்த ட்ரெயின் நிற்கும். என்னால் வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. இப்போ நம்ம அப்படியே ஆந்திரா ஃபுல்லாக அப்படியே வியூஸ் கவர் பண்ணிட்டு வரலாம். இந்த மலைகள்லாம் வரும், வேறு லெவலில் இருக்கும். திருத்தணி மலையெல்லாம் அப்படியே கவர் பண்ணலாம். ஆந்திரா பார்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போகுது ட்ரெயின்னு நினைக்கிறேன். அதான் ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஆந்திரா போனதுக்கப்புறம் நல்ல ஸ்பீட் இருக்கும். எப்போவுமே இந்த இதுதான் நடக்கும். தமிழ்நாடு திருத்தணி தாண்டினதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. அந்த பொற்பாடி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி ஸ்பீடே பிக்கப் பண்ணும்.
ஆந்திராவில் சீனரிஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு ஜாலி இருக்குமே, வேற லெவல். வண்டியில் நான் மறந்துட்டேன், இந்த வண்டியில் வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது, நான் காட்ட மறந்துட்டேன். தண்ணி ஓகே வருது, தண்ணிலாம் வருது. பன்னெண்டு மூணுக்கு நம்ம வந்து ஏகாம்பர கூப்பம் ரீச் பண்ணியிருக்கோம். 12:03 ரீச் பண்ணிட்டோம். நம்ம அஃபிஷியலாக ஆந்திராக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஏகாம்பர கூப்பம் போகிறதுக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேலே வரும். கீழே இருக்கு இந்த பக்கம் இருக்கிற பிளாட்ஃபார்ம் எங்கே கீழே இருக்குது. டுவெல் 12:15க்குலாம் நம்ம வந்து புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கரெக்டான டைமிங்கில் தான் போய்ட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. திருப்பதிக்கு எப்படி போகுதுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ட்ரெயினில். ரயில்வே ஸ்டேஷனில் வீடியோவே சரியாக எடுக்கவும் இல்லை. ஆர்பிஎஃப்லாம் நிற்கிறாங்க. ட்ரெயின் ஜர்னி மட்டும்தான் இது. வந்து நம்ம திருப்பதி எக்ஸ்ப்ளோரிங் vlogலாம் இதில் வராது. இது வெறும் ட்ரெயின் ஜர்னி மட்டும்தான் இந்த வீடியோ. திருப்பதி போயிட்டு அங்கே நான் என்ன பண்ண போகிறேன்ற வீடியோலாம் நெக்ஸ்ட் vlogல வரும். இப்போ 12:40 ஆக போகுது. இப்போ தான் நம்ம வந்து
அந்த 9 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து இவங்க ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவாங்க ரேணிகுண்டா டு திருப்பதி செக்ஷனில். எனக்கு என்னென்னா ஒரு 1:30 போயிடணும். 1:30 தான் இந்த வண்டிக்கு ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் படி திருப்பதி ரீச் பண்ணணும். நான் ஆரம்பத்தில் 2ன்னு சொல்லியிருப்பேன், இல்லை 1:30 ஓகேவா. 1:30 இந்த வண்டி அங்கே போகணும். இந்த வண்டி டிலேவாக போச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாட்டு வழியில் தான் போயிடும். ஏன்னா நான் இறங்கி நேராக சீனிவாச மண்டபத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அதை பண்ணுற போது இந்த ட்ரெயின் நம்ம வந்து ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இந்த ட்ரெயின் ஸ்ட்ரைட் ஆஃப் ஆகாது, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி அப்படியே திருப்பதி போக போகிறோம். இந்த வண்டியில் போகிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஷனில் கூட இறங்கி போயிடலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். திருமலை போகிறதுக்கு நீங்கள் இந்த ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு போகுது கோயிலுக்கு போகிறதுக்கு, நீங்கள் அப்படியே போயிடலாம். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டெமோ ட்ரெயின் வந்து எங்கே போகுது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சமோசா வாங்கியிருக்கேன். சமோசா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். மற்ற கதெல்லாம் திருப்பதியில் தான் ஃபுட்டெல்லாம் ஓகேவா. அதில் சமோசா வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸில் ஆந்திராவில் நீங்கள் குறை சொல்லவே முடியாது, வேறு லெவலில் இருந்துச்சு சமோசாலாம். சமோசாவே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அப்போது ஃபுட்டு வேறு லெவலில் இருக்கும் ஆந்திராவில். ஸோ வேணுன்னா இங்கே வந்தீங்கன்னா ரேணிகுண்டா வந்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டெமோ வந்து இங்கே நம்ம ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நதியாவும் அது ஒரு ஊர் சொல்லுதுங்க அனௌன்ஸ்மெண்ட்டில். எனக்கே அது புரிய மாட்டேங்குது, யாருன்னா தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. அந்த நதியாவும் ஏதோ ஊர் சொல்லுது, அந்த ஊருக்கு அந்த டெமோ போதான். பார்க்குறதே அதிசயம். பார்க்கலாம், இந்த டெமோ ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது டெமோ. ஆனால் வேணா ஒரு நாள் ட்ரை பண்ணிடலாம். ஒரு மணிக்கு இந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி அவன் டைமுக்கு இப்போ போய் சேர்ந்தோன்னா பெஸ்ட்டு. 1:30 மணிக்கு போயிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்து சீனிவாச மண்டபத்துக்கு போயிடலாம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து அது சென்னை லைன், நம்ம சென்னை ரேணிகுண்டா லைனு. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். சென்னை ரேணிகுண்டா லைன் நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நம்ம இங்கே ரைட் எடுத்து திருப்பதி லைனில் ஜாயின் பண்ணுறோம். வந்து 1:35 அங்கே போயிடும் திருப்பதி. 1:30 இந்த ட்ரெயின் வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். அங்கே போனதுக்கப்புறமா 1:35 திருப்பதிலேருந்து சென்னை போகிற ஆப்போசிட் டைரக்ஷன் இதே மெமோ எக்ஸ்பிரஸ் கிளம்பும். ஸோ இது 1:30 போகுதுன்னா 1:35 இன்னொரு ட்ரெயின் சென்னைக்கு கிளம்பும். என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு. ட்ரெயின் சிக்னல் போடாமல் போகணும், சீக்கிரம் போயிடணும்னு நினச்சேன், நடக்கலை.
சிக்னல் போட்டு நிறுத்தியாச்சு அவுட்டரில். திருப்பதிக்கு ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எனக்கு தெரியல அவுட்டரில் நிறுத்திட்டாங்க ட்ரெயின். சொல்லட்டுமா, இந்த ட்ரெயினில் போனோன்னா சத்தியமாக பொறுமைன்றது தேவைப்படும். 1:30 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் ½ டிலே. மணி 1:34 ஆச்சு, இன்னும் இந்த அவுட்டர்லேருந்து எடுக்கவே இல்லை இந்த ட்ரெயின். ஒரு 2 நான் கூட ஏதோ பெரிய ட்ரெயின் தான் கிராஸ் ஆகாங்கன்னு பார்த்தா ஏதோ 2 இன்ஜினை கிராஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு வேலை சாப்பாட்டு வேலை பண்ணிட்டாங்க. நம்ம யூடியூப் வீடியோ எடுக்க வந்ததுக்கு இதான் நிலைமையோ. சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். வேலை இருக்குது. அடுத்தடுத்து இறங்கி அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். இப்படி பண்ணுறாங்க. பார்க்குறேன் 1:20 இந்த அவுட்டர்லேயே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மலைக்கு அடிவாரத்தில் இந்த அவுட்டர்லேயே நிறுத்தி வச்சு சாவடிக்கிறாங்க. நான் போய் இறங்கி சீனிவாச மண்டபத்தில் போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க இப்படி பண்ணி விட்டாங்க இந்த ட்ரெயின். சாரி 1:39 இந்த ட்ரெயின் வந்து இங்கே அவுட்டர்லேருந்து எடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் டிலே அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, இதை விட எக்ஸ்ட்ராலாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒரு நாள். அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. ஆனால் இப்போது இறங்கி டைம் இல்லை, நம்மளுக்கு உடனே சீனிவாச மண்டபத்துக்கு போயே ஆகணும். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த ரூட்டு. திரும்பவும் ட்ரெயினை போட்டாங்க. என் வாய் இருக்குல்ல, என் வாய் அது ரொம்ப நல்ல வாய். எடுத்தாங்கன்னா கரெக்டாக போட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. எங்க மலை மேலே பஸ்ஸு ஏறுதுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இறங்குதான். அதுதான் திருப்பதி மலை. அலிப்பிரி மெட்டு வழியாக கூட போனால. ஒரு ட்ரெயின் வெயிட்டிங்கில் போட்டுக்கிறாங்க. அது எங்கே போகுதுன்னு தெரியல. போர்டு இதோ போர்டு இருக்குது. இறங்கலாமா? வாங்க, பார்த்து இறங்க. 1:49 நம்ம வந்து திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். 1:49 பரவாயில்ல, வந்துட்டோம் திருப்பதிக்கு. எப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேன்னு வச்சுக்கோங்க. 1:50 வச்சுக்கோங்க. 19 நிமிஷம் டிலேவாக இந்த ட்ரெயின் வந்து இப்போ திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. நான் இப்போ அவசரமாக போகணும். இந்த பிளாக் இதோட கட் ஆகுது. நம்ம அதுக்கப்புறம் திருப்பதி எப்படி நீங்கள் கோயிலுக்கு போகலாம் எல்லாமே நான் இந்த அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கம்மா. மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல் மிஸ் ஆகுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவசரமாக போகிறோம், அதனால வீடியோ அப்படியே முடிச்சிருக்கேன். பாட்டுக்கு தான் அர்ஜென்ட்டாக போய் நிற்கிறோம்.